ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய 21 கோபுரங்கள்ல ஒன்று மட்டும் ஏன் வெள்ளை நிறத்துல இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த வெள்ளை கோபுரம் ஒரு உயிர் தியாகத்துக்காக அமைய பெற்றிருக்கு. 1323ஆம் ஆண்டு வட இந்திய சுல்தானிய படைகள் ரங்கநாத சுவாமி கோயிலை ஆக்கிரமிச்சது. விலை மதிப்பற்ற நகை, தங்க ஆபரணங்களை கொள்ளையடிச்சாங்க. 20 மாட்டு வண்டிகளுக்கும் மேல விலை மதிப்பற்ற நகை மற்றும் ரத்தினங்களை எடுத்து சென்றதா கதைகள் கூறப்படுது. இருந்தாலும் அந்த சிலையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பிரதான சிலை மறைக்கப்பட்டுச்சு. சுல்தான் அதை தேட தீவிரமா முயலவும் ஆரம்பிச்சாரு. முஸ்லிம் படைகளுக்கு எதிராக போராடி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த சுமார் 12,000 பேர் அவங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க. வைணவ ஆச்சாரியார் பிள்ளை லோகாச்சாரியார் பிரதான சிலையை எடுத்துட்டு மதுரைக்கு போய் மறைச்சும் வச்சாங்க. சிலையை தேடக்கூடிய சுல்தானுடைய கவனத்தை திசை திருப்ப வெள்ளாகி அப்படிங்கிற தேவதாசி மணிக்கணக்கில் இடைவிடாமல் நடனமாடி அவரையும் அவருடைய மக்களையும் மகிழ வைக்க ஆரம்பிச்சாங்க. இறுதியில கோபுரத்தோட உச்சிக்கு இழுத்துட்டு போய் சுல்தானை கீழே தள்ளி கொல்லவும் துணிஞ்சாங்க. ஆனாலும் ஒரு உயிரை கொன்னுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்களும் கோபுரத்திலிருந்து கீழே குதித்து இறந்தும் போனாங்க. விஜயநகர படைகள்ல அப்போதைய தலைவரான கெம்பண்ணா சுல்தானிய படைகளை தோக்கடிச்சாரு. வெள்ளாயியோடைய இந்த தியாகத்தை பாராட்டி கோபுரத்துக்கு வெள்ளை வண்ணம் மட்டுமே தீட்டினாரு. அதனாலதான் இந்த கோபுரம் மட்டும் இன்னுமே வெள்ளை வண்ணத்திலேயே காட்சியளிக்குது.